இந்த சின்ன சின்ன செலவுக்கெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்க கஷ்டமா இருக்கு. ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தா சொல்ல இருக்கே பண்ணலாம். இத பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள ஹாய்னு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன். வெளியே போயிட்டாரு ஒரு 200 ரூபா இருந்தா ஹேண்ட்பேக்ல இருக்கு. சரி, உங்களுக்கு மட்டும் எப்படிதான் காசு வருதோ தெரியல. ஹலோ, பைக் பெட்ரோல் இல்லாம நிக்கி ஒரு 200 ரூபா ஜிபே பண்ணி விட. இந்த பண்ணி விட்டுறமா. சரி, உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நான் கேட்கறதுக்குள்ள காசு கிட்டே இருக்கிய. மணி எப்படி வருது உனக்கு? நான் பார்ட் டைம் ஜாப் பண்றேன். சரியா? அது ஒரு தலைவலியா இருக்கும். ஒரு வீடியோ பார்க்கலாம். அப்படிலாம் இல்ல, ஆண்ட்ராய்ட் போன் இருந்தா போதும். அது எப்படி? டிஸ்பிளேல நம்பர் இருக்கு, டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். காலையில் 10:30 மணிக்கு சாமி கும்பிட உள்ளே போனது, 4:30 மணிக்கு தான் வெளியே வந்தோம். சரியான கூட்டம். அப்பா சாமி, திருச்செந்தூர் கடலே இங்கே தான் இருக்குங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது சாமி பார்க்க. சாமி கும்பிட்டு முடிச்சு வெளியே வந்துட்டு போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணோன்னு சொன்னல ரூமு, அந்த ரூம் பக்கத்தில் தான் கார் நிற்கிது. ஸோ அந்த காரில் நான் உட்காந்துருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். என்னால் ஒரு இன்ச் கூட நடக்க முடியாது. ஸோ ஐ எம் ஸோ டயர்டு, கால் வலிக்குது. அதனால் எங்கேயும் உட்காரக்கு இடமே இல்லைங்க. பயங்கர ரிஸ்க்கு திருச்செந்தூர்லாம் வந்தீங்கன்னா. ஸோ பார்த்து சேஃபாக வாங்க வரவங்க. ஓகே, இப்போ எல்லோரும் எங்கே இருக்கீங்க, எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மெசேஜ் பண்ணுங்கள் பார்ப்போம். எங்களோட இந்த திருச்செந்தூர் ட்ரிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி இருக்குக்கா திருச்செந்தூர், ட்ராவல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. வெனஸ்டேவே வந்துட்டோம். நாங்கள் வெனஸ்டே மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு இங்கே வந்துட்டோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் கோயில் கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால ரொம்ப கால் வலிக்குது. சுற்றி நடந்து கால் வலிக்குது. எல்லாத்துக்கும் நடந்து தான் போகணும். கோயில் அப்படி பயங்கரமாக சுற்றி வர மாதிரி இருக்குது. எல்லா இடத்துக்கும் நடந்து தான் போகணும். ஆனால் பெரியவங்கெல்லாம் வந்தால், எங்கள் வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், திருப்பதி எல்லாம் கூட கொஞ்சம் பெரிய கோயில் தான், இருந்தாலும் சீக்கிரம் போயிடுது. ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா க்யூ ரொம்ப லேட்டுங்க. பயங்கர டெட் ஸ்லோ க்யூ போகிறது. பார்த்தீங்கன்னா 10:30 மணிக்கு உள்ளே போனது, 4:30 மணிக்கு வெளியே வந்தோன்னா பார்த்துக்கோங்களா, நின்னே சலிச்சோம். ஆல்ரெடி எனக்கு லெக் பெயின் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முருகரை ரொம்ப நல்லா தரிசனம் பண்ணேன். என்ன சொல்கிறது, ரொம்ப 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 நல்லா தரிசனம் பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் நிற்கிறக்கு விட்டாங்க, நின்று நல்லா தரிசனம் பண்ணேன். அவங்க எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன். பயங்கர லெக் பெயினாக இருக்குது, டயர்டாகவும் வேறு இருக்குது. வெளியில் வந்த உடனேயுமே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து நான் காரில் உட்காந்துட்டேன். என்னால் ஒரு இன்ச் கூட எந்திரிச்சு நடக்க முடியல, கால் வலிக்குது. ஸோ அதனால் நான் காருக்குள்ளே தான் இருக்கேங்க. என்ன சொல்கிறது, நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ட்ரிப்பு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சாமியை நல்லா நாங்கள் தரிசனம் பண்ணோம், சாமி நல்லா கும்பிட்டோம். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக திருச்செந்தூர் வருவேன். இந்த சீசன் டைம் இல்லாமல் இடப்பட்ட டைமாக வரலாம். ஓகேங்களா? கோயிலுக்கு பின்னாடியே பேக் சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு தங்கிறதுக்கான அந்த ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூமுக்கு இங்கே போட்டுட்டிங்க அப்படின்னா கோயிலுக்கு எல்லாமே பக்கம். இல்லைன்னா ரொம்ப அவுட்டர்லேருந்து வந்தீங்கன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி நடந்து வரணும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இப்படி பக்கத்துலேயே போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கம், எல்லாமே பக்கம். கடலும் பக்கம், கோயிலும் பக்கம். ஆனால் கோயிலுக்குள்ளே சுற்று இருக்குங்களே, எப்பா சாமி, அது என்ன சொல்கிறது, பயங்கர கால்வலி எனக்குலாம். என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர டயர்டாக இருக்கேன் நான். முடியல, அந்த அளவுக்கு கால் வலிக்குது. பயங்கர ரிஸ்க்கு. ஆனால் கோயிலுக்குள்ளே போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. எல்லோரும் நல்லாயிருக்கும், எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்லோரும் எங்கே இருக்கீங்க, எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, மெசேஜ் பண்ணுங்கள் பார்ப்போம். டாடா, பாய்.